வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அதாவது கீர்த்தி சுரேஷ் ஆண்டோனி அவங்க இருவருக்கு நடந்த திருமண விழா பற்றி. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது காதலர் ஆண்டனி தட்டில் என்பவரை கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் நிகழ்வில் விஜய், த்ரிஷா, மாளவிகா மோகன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்க. திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது, ட்ரெண்ட் ஆனது. இதன்படி இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல கிறிஸ்தவ முறைப்படியும் அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. மணமகன் ஆண்டனி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் இன்று சர்ச்சில் கிறிஸ்தவ முறைப்படி மீண்டும் திருமணம் நடந்தது. இந்த வைபவம் எளிமையாகவும் ஆனால் மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. கீர்த்தி தனது திருமண உடையில் பிரைடல் கவுனில் அழகாக காணப்பட்டார். அதே நேரத்தில் ஆண்டனி வெள்ளை உடையில் மிளிந்தார். திருமணத்தை தொடர்ந்து லிப் கிஸ் சிக்னல் மூலம் இருவரின் காதல் உறவு உறுதியானது. திருமண நிகழ்ச்சியில் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. திரையுலக ரசிகர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை குவித்து வருகிறாங்க. கீர்த்தி மற்றும் ஆண்டனி கிறிஸ்தவ திருமணம் எளிமையானதாக இருந்தாலும் அதை சுற்றியுள்ள மக்களின் அன்பு மற்றும் உற்சாகம் நிகழ்வை மிக்க சிறப்பாகிவிட்டது. மணமக்கள் புகைப்படங்கள் வெளிப்படுத்திய அந்த மகிழ்ச்சியையும் அவங்க காட்டிய நெருக்கத்தையும் பார்த்த ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷின் காதல் வாழ்க்கைக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறாங்க. கீர்த்தியின் திருமணம் மீதான இந்த இரண்டு மரபுகளின் நினைவு கலைஞர்களின் வாழ்க்கையின் தனித்துவத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறது. கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஆண்டனி மீண்டும் ஒரு முறை வாழ்த்து நாங்கள் தெரிவிப்போமே எங்க யூடியூப் சேனல் மூலமாக பிரசாங்கத்ஸாக. அது மட்டுமல்ல அவங்களோட வாழ்க்கை இது போல மகிழ்ச்சியுடன் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. இந்த நிகழ்வு மேலும் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.